வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் இயல்கள் 4, 5, 6க்கான தேர்வு நடந்தது. அந்த தேர்வுக்கான ஆன்சர் கீ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதலைன்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், எழுதி பாருங்கள். கற்றோர்க்கு கல்வி நலனே கலன் அல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்று கூறியவர் குமரகுருபரர். கற்றோர்க்கு கல்வி நலனே கலன் அல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்று கூறியவர் குமரகுருபரர். கலல்லால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. கலன் அல்லால். கலல்லால் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. கலன் அல்லால். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். ஏனென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று கூறியவர் குலோத்துங்கன். ஏனென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று கூறியவர் குலோத்துங்கன். ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் சா. குப்புசாமி. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் சா. குப்புசாமி. கூலிக்காக வேலை என்ற சொல்லில் உள்ள வேற்றுமையை காண்க. நான்காம் வேற்றுமை. கூலிக்காக வேலை என்ற சொல்லில் உள்ள வேற்றுமையை காண்க. நான்காம் வேற்றுமை. இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீங்கள். இல் என்னும் உருபு ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீங்கள். மூன்றாம் வேற்றுமை காட்டாத பொருள் எது? செய்யப்படு பொருள். மூன்றாம் வேற்றுமை காட்டாத பொருள் எது? செய்யப்படு பொருள். மலர் பானையை வரைந்தால் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? ஆக்கல். மலர் பானையை வரைந்தால் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? ஆக்கல். நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறி இரட்டை மேற்கோள் குறி. நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் பயன்படுத்தப்படும் நிறுத்தற்குறி இரட்டை மேற்கோள் குறி. கலித்தொகையின் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்தவனார். கலித்தொகையின் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் நல்லந்தவனார். டெரகோட்டா எனப்படுவது சுடுமண் சிற்பக்கலை. டெரகோட்டா எனப்படுவது சுடுமண் சிற்பக்கலை. கூம்பொடு மீப்பாய் கலையாது என்று கூறும் நூல் புறநானூறு. கூம்பொடு மீப்பாய் கலையாது என்று கூறும் நூல் புறநானூறு. கலாமுசருடான் என்ற அறிவியல் பெயர் கொண்ட தாவரம் பிரம்பு.
கலாமுசருடான் என்ற அறிவியல் பெயர் கொண்ட தாவரம். பிரம்பு. தண்டுடுக்கே தாழந்தக்கே சாரணடம் பயில்வார் என்று கூறியவர். திருஞான சம்பந்தர். தண்டுடுக்கே தாழந்தக்கே சாரணடம் பயில்வார் என்று கூறியவர். திருஞான சம்பந்தர். பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படுவது. குடமுழா. பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படுவது. குடமுழா. பகைவர்களின் ஆண் நிறையை கவர் செல்லும் போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவி. பறை. பகைவர்களின் ஆண் நிறையை கவர் செல்லும் போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவி. பறை. மாக்கண் முரசம் என்று முரசை கூறும் நூல். மதுரை காஞ்சி. மாக்கண் முரசம் என்று முரசை கூறும் நூல். மதுரை காஞ்சி. பொற்றுடி வந்தாள் என்னும் தொடர். அன்மொழித் தொகை. பொற்றுடி வந்தாள் என்னும் தொடர். அன்மொழித் தொகை. கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கண் ஓடாது. கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கண் ஓடாது. வெறி என்னும் சொல்லின் பொருள். அஞ்சி. வெறி என்னும் சொல்லின் பொருள். அஞ்சி. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறிய நூல். தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறிய நூல். தொல்காப்பியம். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. அமராவதி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. அமராவதி. நீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து என கொங்கு நாட்டின் சிறப்பை கூறும் நூல். புறநானூறு. நீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து என கொங்கு நாட்டின் சிறப்பை கூறும் நூல். புறநானூறு. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம். திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம். திண்டுக்கல். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. வஞ்சிமா நகரம் என்று அழைக்கப்பட்ட ஊர். கரூர். வஞ்சிமா நகரம் என்று அழைக்கப்பட்ட ஊர். கரூர். கன்னிமாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள் எழுதாத நூல். தூண்டில் கதைகள். கன்னிமாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவர்கள் எழுதாத நூல். தூண்டில் கதைகள். திரிதல் விகாரம் எடுத்துக்காட்டு. விற்கொடி.
திரிதல் விகாரம் எடுத்துக்காட்டு. விற்கொடி. மெய் முதல் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. போச்சிலை. மெய் முதல் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. போச்சிலை.